எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. காலம் நமக்கு சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றுவது மட்டும்தான் நம் கடமை. இது கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்காக அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். சில பேர் அதை காதில் எடுத்துக்கிறது இல்லை, சில பேர் எடுத்துக்கிறவா சீக்கிரமாக முன்னேறுறோம், எடுக்காதவங்க கொஞ்சம் டிலே ஆகிறோம், சில சிரமத்துக்குள்ளே நாமளே போய் மாட்டிக்கிறோம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும்னா எண்ணங்கள் தான் நமக்கு நல்லா இருக்கணும். எண்ணங்கள் நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கணும். அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு போங்க. இரவு வேலை பார்க்கக்கூடியவர்கள் மாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கான, அதாவது தூக்கம் அவசியம். ஆனால் தூக்கத்திலிருந்து எழும்பொழுது சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்போ பிடிச்சி எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். காலையில் சாயரட்ச 2 வேளை குளிக்கணும். உடல் சுத்தம் இருந்தால் மன சுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வரும். காலையில் எது செய்கிறோமோ இல்லையோ, காலையில் எழுந்தோடனே முதல்ல குளியல் தான். குளிச்சுட்டு தான் வாசலுக்கே வரணும், வாசக்கதவே திறக்கணும். அப்போ தான் நமக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நெகட்டிவ் எதுவுமே இருக்காது, பாசிட்டிவ் ஃபஸ்ட்லேயே ஆரம்பமாயிடும். இதை என்றைக்கும் நம்ம மனசில் ஆரம்பிக்கணும். ஏன்னா நல்ல எண்ணம் நிறைய இருக்குது சுவாமி, நல்லது நடக்கலைன்னு சொல்லுவாள். நல்ல எண்ணம் இருக்கும் பொழுது குழப்பம் அதிகமாக வரும். என்ன காரணம்னா உடல் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உடலை சுத்தம் பண்ணிட்டோம்னா நல்ல எண்ணம் ஆக்டிவ் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம என்னதான் நல்ல எண்ணத்தோடு இருந்தாலும் உடல் சுத்தம் இல்லைன்னா மனம் சுத்தமாகாது. அதுக்கு முதலிடம் கொடுங்க. இந்த வாரத்திலேருந்து நல்லது நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள். மே 11 முதல் மே 17 வரை, சித்திரை 28 முதல் வைகாசி 3 வரை எப்படி இருக்குது பார்ப்போம். முதல்ல சந்திராஷ்டமம், அடுத்தது விசேஷ நாட்களை பற்றி சொல்லிவிட்டு ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். மே 11 சித்திரை 28 திங்கட்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே 12 சித்திரை 29 செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே 13 சித்திரை 30 புதன்கிழமை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே 14 சித்திரை 31 வியாழக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே 15 வைகாசி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே 16 வைகாசி 2ஆம் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே 17 வைகாசி 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். இதில் உத்திரம் அஸ்தம் சித்திரை மாலை நேரத்திலேயே இந்த சந்திராஷ்டமம் உருவாகிறதுனால மாலை நேரத்திலிருந்து சொன்ன தேதிகளில் கவனமாக இருத்தல் நல்லது. சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திரன் 8ல் இருக்கிறார். 8ல் இருக்கும் பொழுது நான் சொல்கிற மாதிரி டிசிப்ளின் ரொம்ப தேவை. மனசு ஒரு நிலை எடுக்க முடியாமல் தவிக்கும். அதனால் இந்த பிரெயினும் நம்மளுடைய ஹார்ட்டும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகணும். அப்படின்னா நம்ம சிவனையோ பெருமாளையோ ஒரு சுவாமியோட கனெக்ட் ஆகணும், பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும். அந்த நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அப்படி யாராவது பெரியவர்கள் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொன்னால் அதை கேட்பது அந்த நேரத்தில் நல்லது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். சந்திராஷ்டம தினங்களில் நமக்கு நல்ல முடிவுகள் நடக்க ஆரம்பிக்கும் தீபம் ஏற்றுவதனால். வாழ்த்துக்கள். இந்த வாரத்திற்குள் நல்ல நிகழ்ச்சி என்ன இருக்குன்னு பார்த்தா, தேய்பிறை பிரதோஷம் மே 14ஆம் தேதி சித்திரை 31 வியாழக்கிழமை. சிவனை மறக்கக்கூடாது. நாம் ஏதாவது அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை செய்திருப்போம். தேய்பிறை பிரதோஷத்தில் அந்த நந்தி கிட்ட போயிட்டு நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நந்தி பகவான் அந்த சுவாமி இடத்துல சொல்வார். அடுத்த தேய்பிறை பிரதோஷத்தில் என்ன பண்ணணும்? மீண்டும் நந்திக்கிட்ட நான் போன தடவை பாவம் கேட்டேன், இப்போ ஏதாவது மீண்டும் பாவம் இருந்தால் அதையும் விளக்கிட்டு எனக்கு இந்த கோரிக்கை இருக்குது, அதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்க சொல்லி சுவாமிகிட்ட சொல்லப்பான்னு நந்தி தேவர்கிட்ட அனுமதி கேட்குறோம். அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது நந்தி தேவர் கொடுக்குறார். முதல்ல நம்ம கேட்டதுக்கு மன்னிப்பு தான், ரெண்டாவது தான் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கொண்டு போகிறோம். இப்படி செய்தால் சிவராத்திரிக்கு இந்த பிரதோஷத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். அடுத்தது சிவராத்திரி வைகாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மே 15 மாலை நேரம். சிவராத்திரினாலே மாதம் வரும். ரொம்ப சிறப்பாக இந்த மாத சிவராத்திரியில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமம். முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி சாயரட்ச எப்போ சிவராத்திரி வந்தாலும் சரி, இந்த தடவை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சிவராத்திரி மாலை 6 மணியிலிருந்து ஒரு 8 மணிக்குள் முதல் காலம்னு சொல்லுவாள். இந்த சாயரட்ச ஆரம்பம் இந்த நேரத்தில் ஒரு சிவாலயத்தில் வில்வ அர்ச்சனை சிவனுக்கு செய்வது ரொம்ப விசேஷம்.
ரொம்ப நல்லது கொடுக்கும். இந்த சிவராத்திரியில் சிவநாமத்தை குறைந்தது ஒரு 108 தடவை சொல்ல ஆரம்பிப்போம். நிறைய மாற்றங்களை சந்திப்போம். அடுத்தது அமாவாசை. சனிக்கிழமை அமாவாசையும் சேர்ந்து வருது. வைகாசி மாதம் 2ஆம் தேதி மே 16. அதனால் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுங்கள். சில நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ஒப்பந்தங்கள் போடணும், நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நாளை நல்லா சூஸ் பண்ணலாம். ஒரு கூட்டணி, ஒரு கூட்டாளிகள் ஒத்துமைகள் ஆரம்பிக்கிறது நல்லது. ஆனால் அதில் ரொம்ப கவனமாக கடவுளை நம்பி தான் கூட்டணி போடணும், மனுஷனை நம்புறதை விட. கிருத்திகை அன்றைய தினம் மாலை 5:34 கிருத்திகை ஆரம்பம், அதாவது வைகாசி 2 சனிக்கிழமை. அதனால் முருகபெருமானை அன்று மாலை ஒரு அரளிப்பூவில் முல்லைப்பூவில் அர்ச்சனை முருகனுக்கு செய்துட்டு வாங்க. அந்த வைகாசி கிருத்திகை பல மாற்றங்களை, நல்ல நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கிறுக்கல்களை நமக்கு மாற்றி அமைக்கும். முருகன் மாற்றி கொடுப்பார். நல்லது நடக்கும். வாங்க ராசி பலனுக்குள்ளே போகலாம். நல்ல அனுபவம் கொண்ட மேஷராசி அன்பர்கள் மே மாதம் 17ஆம் தேதி வரை இந்த மேஷராசிக்காரர்கள் உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக வெளிப்படுத்துங்க. நம்ம மனசு சொல்கிறது கரெக்டு தான், இதை இப்படி தான் நம்ம இந்த தடவை ஹேண்டில் பண்ணணும். இந்த நேரத்தில் நம்ம வாயை பொத்திட்டு கொஞ்சம் கவனிக்க தான் செய்யணும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ரொம்ப அதிகமான பேச்சுகள் வேண்டாம். மௌனம் சிறந்த மொழி. இந்த நேரத்தில் மனிதர்கள், தெரிஞ்சவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் என்ன பேசுகிறாங்கங்கிறத கவனிக்க வேண்டியதை மட்டும்தான் இந்த மே 17 வரை மேஷத்திற்கு இறைவன் கொடுக்குற வாக்கு. அப்படி கவனிக்கிறதுனால நாம் சரியான ரூட்டுக்குள்ளே போக போகிறோம். அப்படி இல்லை, கவனிக்காமல் அவர்களுக்கு மறுத்து பேசுவதோ இல்லைன்னா நம்ம ஏதாவது அவர்களை மீறி ஒரு முடிவெடுக்கிறதோ இந்த வாரத்தில் வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த உடல்நலங்களில் மிகவும் கவனம் தேவை. அதனால் நல்ல தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல தூங்கணும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் தூக்கத்துக்கு இந்த வாரம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நிறைய பிஸியாக போகிறீங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களும் நல்லாக இருக்கும். அதற்கு ஒரு அடி தள்ளி நின்று வெளியில் பார்க்க போகிறோம். நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் மே 17ஆம் தேதிக்குள் ரிஷபத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கையோடு அடுத்த கட்டத்தை நாம் எடுத்து வைக்கப்படும். தளர்வு நடை இருக்கக்கூடிய மனம் இப்போ விலகிடும். நம்ம ஆகா ஏதாவது மாறிடுமோ, ஏதாவது ஒரு வருத்தத்துக்குள்ளே இருக்கிறோமா, நம்ம ஏதாவது ஒரு சிரமத்துக்குள்ளே ஆகிடுமோ அப்படின்னு ஏதாவது ஒரு வருத்தத்தை மனசு சுமந்திருந்தால் அது விலகிறதுக்கு நல்ல வாரம். தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய வாரம். இந்த நேரம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். நீங்கள் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வரும். நல்ல தகவல்கள் உங்களுக்கு பரிமாறப்படும். வாட்ஸ்அப் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு இமெயிலில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும். இது இந்த காலகட்டத்தை மனப்பக்குவம் ஏற்படுத்தக்கூடியதும், சில ஆராய்ச்சிகள் நம்ம கடந்த காலத்தில் பண்ணிய ஆராய்ச்சிகள் இப்போதைக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இந்த மே 17க்குள்ளே நல்ல ஒரு திருப்திகரமான வாரமாக ரிஷபத்திற்கு அமையும். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் சிறப்புகளை உண்டாக்கும். சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு தரும். மிதுன ராசிக்காரர்கள் மிதுனத்தை பொறுத்தவரை தொலைபேசி தகவல்கள் ரொம்ப சிறப்பை உண்டாக்கும். மே மாதம் 17ஆம் தேதிக்குள் தொலைபேசி மூலமாக நமக்கு வரக்கூடிய இனிப்பான செய்திகள் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், நாமளும் கொஞ்சம் இப்படிலாம் மாறலாமே அப்படின்னு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரம் அருமையான நேரம். மனம் பக்குவம் அடைவதும் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இந்த நேரத்தில் ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுக்க போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த சிவபெருமான் உங்கள் சித்தத்தை மாற்றி நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கல்வி சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது நல்ல யோகமான வாரம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தகவல்கள் சேரப்போகுது மிதுனத்திற்கு. கடகராசிக்காரர்கள் மனசில் பயம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு பயம். என்ன நடக்கும், ஏன், எப்படி அப்படின்ற கேள்விகள். மே 17க்குள் சிறப்பான விடை. கவலையே படாதீங்க. புதன்கிழமை வரைக்கும் சலசலப்புகள், சச்சரவுகள், மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் இப்படி இருக்கும். அப்படியே வியாழக்கிழமையில் அப்படியே மாற்றம் நடக்கும். சென்ற வாரம் நீங்கள் நினச்சது வர வியாழக்கிழமை நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகராசிக்கு எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத சந்தோஷங்கள் கடகராசிக்கு இந்த வாரத்தில் உண்டு. வியாழக்கிழமை முதல்
அப்போ மனசு ரொம்ப பூரிப்படையும், நல்ல செய்திக்குள் வருவோம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அனுக்கிரகம் இந்த வியாழக்கிழமையிலிருந்து தொடர்றதுனால புதன்கிழமை இரவு வரை மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, லிசன் பண்ணுங்கள், யாருக்கும் ரிப்ளை பண்ணாதீங்க. மனசில் சில யோசனைகள் வரும்பொழுது தயவு செய்து அந்த யோசனைகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்து வியாழக்கிழமையிலேருந்து அதை கொண்டு போங்க. நல்லது நடக்கும். திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான வாரம் கடகத்திற்கு. சிம்ம ராசிக்காரர்கள் மே 17ஆம் தேதிக்குள் சிம்மத்தை பொறுத்தவரை வலிமை பொருந்திய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நம்ம எதுலேயும் குறைஞ்சு போன ஆள் இல்லை. நாம் எதுக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதுக்கும் எந்த விதத்திலையும் நம்ம எதுக்கும் கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாணியில் நம்ம செயலை நம்ம கொண்டு போவோம். எல்லாம் நடக்கிறதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஆண்டவன் மீது பெருத்த அளவில் நம்பிக்கை போட்டு சிம்மராசிக்காரர்கள் நல்ல நட போடுங்க. மே 17க்குள்ளே உங்கள் வளர்ச்சி 2 மடங்காக உயரும். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தில் சிவபெருமான் வைகாசி 3ஆம் தேதி மே 17க்குள்ளே நல்ல தகவல்களை, மனசுக்கு ஏற்ற இனிமையான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையும். கன்னிராசிக்காரர்கள் மே 17ஆம் தேதிக்குள் கன்னிராசியை பொறுத்தவரை சில உறவுகள், பயந்த உறவுகள் வருத்தப்பட வச்சிருமோ, நம்மளை ஏதாவது சங்கடப்படுத்திடுமோ, நம்மளை ஏதாவது மனசை கோணிடுமோ அப்படின்னு நினச்சது திடீர்னு பேசும். நம்ம எதிர்பாராத நல்ல ட்விஸ்டெல்லாம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கன்னிராசிக்கு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கோபம் வேண்டாம், பயம் வேண்டாம், தயாராக இருங்க. நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது. யாரெல்லாம் உங்களை வேண்டாம் நிராகரித்தாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட சப்போர்ட்டிங் பேசுவாங்க. நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். கன்னிராசிக்கு உளவியல் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் அமையும். மனம் ஒரு தெளிவு அடையும். பயத்திலிருந்து வெளியில் வருவோம், சந்தேகத்திலிருந்து வெளியில் வருவோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்கள் மனம் ஒரு முதிர்ச்சி அடைய போகிறது. பணம் ரீதியான நல்ல யோசனைகள் கை கொடுக்க போகிறது. நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. கடந்த காலத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடப்பில் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ கிளியராக போகுது. குறையில்லாத வாரம், நிறைவாக இருப்பீங்க. மே 17 வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். துளாராசிக்காரர்கள் மே 17 வரை துளாராசிக்கு அமைதியை தேடக்கூடிய வாரம், மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வாரம், ஞானியை போல் பேசக்கூடிய வாரம், நல்லவர்களை ஒன்றிணைக்க வேண்டிய எண்ணம் அதிகமாக வரும். ஞானிகளுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்படும். பெரியவர்களுடைய பிளெஸ்ஸிங் இப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். துளாராசிக்கு இந்த வாரம் மெச்சூரிட்டி கண்டிப்பாக அதிகமாகி திருப்தியாக சில விஷயங்களை, ஆஹா நாமளாம் இப்படி பண்ணுறோம், போன வாரம் ரொம்ப குழப்பத்தில் இருந்தோமே, ரொம்ப வருத்தத்தில் இருந்தோமே, ரொம்ப சொதப்பலாக போனது, நம்ம வெளியில் சிரிக்கிற மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருந்தோமே, உள்ளுக்குள்ளே அழுதது நமக்கு தானே தெரியும், அப்படிலாம் நினச்ச இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மே 17க்குள்ள துளாராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த யோகத்தை கொடுக்க போகிறது. சிவபெருமானை, விநாயகரையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. தடைகள் விலகி நல்ல ஒரு சூழ்நிலைகளை இந்த வாரம் ஆரம்பித்து கொடுக்க போகிறது. நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் பெருத்த சுமையை இந்த வாரம் இறக்கி வைக்க போகிறோம் மே 17ஆம் தேதிக்குள். அப்படி என்னங்க சுமை? உங்களுக்கு எது சம்மந்தமாக வருத்தமாக இருந்தீங்களோ, எது சம்மந்தமாக இது நடக்காது, இது ரொம்ப சிரமமாக இருக்கும், இது எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்களோ, எளிமையாக ஆண்டவனே அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவார். அதனால் பெருத்த விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் ஸ்மூத்தாக போக போகுது. ஒன்றும் ஹார்டாக எதையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். மீடியா சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. மீடியா பீப்புளாக இருக்கட்டும், நம்ம வீட்டிலேயே செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், சில விஷயங்களை நாமளே மனசாட்சிப்படி தவிர்த்து கொள்வது நல்லது. நமக்குள்ளே ஒரு டிசிப்ளினை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. இது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்த போகுது. இந்த வாரம் மே 17க்குள் மனசில் ஒரு புள்ளி, இந்த கோல் நான் செட் பண்ணுறேன், இந்த கோலை அடைய போகிறேன் அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்கள் முடிவெடுக்க போகிறீங்க. அந்த கோலுக்கான உங்கள் பயணங்கள் இந்த வாரம் சிறப்பாக ஆரம்பம். உடல் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம்.
இந்த வாரம் அடுத்த காலகட்டம் எதிர்கால கட்டத்திற்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து சேரப்போகிறது. வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கப்படும். பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இழுபறிகள் இருந்தால் விலகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் மனசை அப்பப்போ கொஞ்சம் பிரைட்டாக வந்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு போகும். பயப்படாதீங்க. அந்த கடனை அடைப்பதற்கான வீகம் வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். தனுர் ராசிக்காரர்கள் மே 17ஆம் தேதிக்குள் தனுசு ராசி குரு பகவான் அலங்காரம் செய்யக்கூடுகிறார். குரு அலங்காரம் செய்யும் பொழுது அப்போ என்ன, நமக்கு அதிகாரங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம். சில அதிகாரங்கள் கிடைக்கும். இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஆஃபீஸில் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு உங்கள்கிட்ட பொறுப்பை படைச்சிடுவாங்க. அப்போ ஆஹா நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்குது, நம்மள்கிட்ட இருக்கிற திறமையை இப்படிலாம் ஆண்டவன் சோதித்து பார்க்குறானே அப்படின்னு உங்கள் திறமைக்கு நீங்கள் வெளி உலகத்துக்கு மதிப்பு கொடுப்பதற்கு, அவர்கள் பாராட்டுவதற்கு ஒரு நல்ல நேரம். அதனால் தைரியமாக எல்லாத்திலையும் இறங்கி செய்யுங்க. எந்த வாய்ப்புகளையும் வேண்டாம் என்று தவிர்க்க வேண்டாம். உடல் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்தில் ஸ்டொமக் பெயின் வரத்துக்கு தனுசுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இரவு நேரங்களில் சாப்பிட்றத கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. எதையாவது சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்டொமக் பெயின் வரக்கூட இந்த வாரத்தில் வரப்போகுது மே 17க்குள்ளே. அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணி நிறையா குடிங்க. வெந்நீர் குடிச்சிட்டு படுங்க. காலை நேரத்தில் ஏதாவது புத்தகங்கள் படிக்கிறது, இயர்லி மார்னிங், அதாவது பிரம்ம முகூர்த்தம் ஏதாவது கற்றுக்கிறது இந்த வாரத்தில் ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். மிக அழகாக இருக்க போகிறீர்கள். சிறப்பாக இருக்கும். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்கள் மகரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பான வாரம். மே 17ஆம் தேதிக்குள் புது சில நல்ல விஷயங்கள் மனசில் யோசித்து அதை செயல்படுத்த போகிறீங்க. பொருட்கள் ஏதாவது வாங்குவதற்கு, வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு சிறப்பான வாரம். குடும்பத்தோடு உல்லாச பயணங்கள், சுற்றுலாக்கள் செல்வதற்கு நல்ல யோகம். தெய்வ தரிசனங்கள் செய்வதற்கு நல்ல நேரம். ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இருந்த சங்கடங்கள் வெளியில் போயிடும். நமக்குள்ள ஒரு முடிவு, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை முதல்ல பிறக்கும் இந்த வாரத்தில். அதுவும் குறிப்பாக புதன்கிழமை இரவிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நம்ம யாரை நம்பக்கூடாது, யாருக்கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமே எடுக்க போகிறீங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் இந்த வாரம் அதிகரிப்பதற்கு மகரத்திற்கு ஒரு அற்புதமான நேரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்காரர்கள் கிடப்பில் போடப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கப் போகிறது. அதுவும் புதன்கிழமை இரவுலேருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுனால எதிர்பார்க்குற விஷயத்தை 2 நாள் தள்ளி போடுங்க. புதன் இரவு வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பிங்க, சக்ஸஸ் ஆகும். நல்லது நடக்கும். கும்பராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் அனுகூலமாகும். மே 17ஆம் தேதிக்குள் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை கும்பராசிக்காரர்கள் பெற முடியும். பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள், ஏதாவது ஒரு மெசேஜ் இது எனக்கு வந்தாகணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆவலோடு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிலே ஆகும். அப்புறமா போக போக அதாவது அந்த மெசேஜ் வந்து 2 நாளில் உங்களுக்கு கிளியர் ஆகி கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் முதல் 2 நாள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எதிர்பார்ப்புகள் மிகுந்த நாட்களாக இருக்கும். மே 17 வரை, அதை மே 17 வரை. 11, 12 கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். 13ஆம் தேதியிலேருந்து நமக்கு என்ன ஆகும்னா எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹீட் பாடி, சூடு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தண்ணி நிறையா குடிங்க, இளநீ நிறையா குடிங்க. அதே மாதிரி சில உள்ள பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், உள்ள பிரச்சனைகள் இது வரக்கூடிய வாய்ப்பு. இரவு நேரத்தில் தூக்கம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் தூக்கத்துக்காக என்ன பண்ணுங்கள், ஏதாவது சின்ன டேப்லெட் போட்டுக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் கும்பத்துக்கு இந்த வாரம் உண்டு. இல்லைன்னா மனசை ரொம்ப அமைதிப்படுத்தி தூங்குங்க, அது ரொம்ப நல்லது. இந்த வாரம் ரொம்ப செல்ஃபோன்லாம் பார்க்க வேண்டாம். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆர்வம் அதிகமாகும். வீட்டை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் கும்பத்திற்கு இந்த வாரம் ஏற்படும். நல்ல மாற்றங்கள். சிவனை வழிபாடு பண்ணு. மீனராசிக்காரர்கள் மே 17ஆம் தேதிக்குள் மீனராசிக்கு வருமானம் உயர்வதற்கான நல்ல வழி. நாம் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களை சந்திப்பதற்கான சிறப்பு வழி. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடக்கும். மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய நண்பர்கள் இந்த மீனராசிக்கு இந்த வாரத்தில் கிடைப்பார்கள். 17ஆம் தேதிக்குள் அரசியல், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஏற்ற முடிவுகள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ளவர்களுக்கு லாபத்தை எப்படி நாம் கொண்டு போகலாம், எப்படி ஒரு ட்ரிக்கை ஏற்படுத்தலாங்கிறத
பிளான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாமே ராத்திரி 11 மணிக்கு பிறகு தான் வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம தூங்கிட்டு இருப்போமே அப்படின்னு. தூக்கத்தில் தான் நமக்கு பிளான் வரும். அதனால் இந்த வாரம் ஒரு பேப்பர் பேனாவோட நம்ம தூங்கும்போது பெட்டில் வச்சுட்டே படுத்துங்க. இல்லை செல்ஃபோனை தலைமாட்டில் வைக்கக்கூடாது, தள்ளி வச்சிங்க. ஆனால் தோணும்போது டக்குன்னு எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஞாபகப்படுத்தி வச்சிங்க, ஒரு மெசேஜ் போட்டுட்டு அதை படுத்துங்க, திரும்பி தூங்கிங்க. ஏன்னா இந்த வாரம் இரவு நேரங்களில் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும், அடுத்த கதவுகள், அதாவது லைஃப்பில் நல்ல கதவுகள் திறக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அப்போ தான் ஏற்பட போகுது. நம்ம பிரெயின் வந்து தூங்குகிற நேரத்தில் ஆக்டிவ் ஆக போகுது. இதுக்கு கொஞ்சம் தயாராக இருங்க. அதுவும் மாணவ செல்வங்கள், படிப்புக்காக உள்ளவர்கள், இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இரவில் நமக்கு நிறைய பிரெயின் ஆக்டிவ் ஆக போகுது. கவனமாக இருங்க. சிவனை வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீங்க. மினம் சிறப்பாக இருப்பீங்க. நல்லது நடக்கும். என் உறவுகளே, இந்த வாரம் மே 17ஆம் தேதி வரை மனசை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு காலை மாலை 2 வேளை குளிங்க. கொஞ்சம் வெப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெப்பத்தன்மைகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சில இடங்களில் திடீர் மழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயப்பட வேண்டாம். இந்த வெப்பங்கள் அதிகரிக்கிறதுனால காலை நம்ம 11 மணிக்கு பிறகு வெளியில் தேவையில்லாமல் வெளியில் போயிட்டு வரதை அவாய்ட் பண்ணிங்க. முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மௌனம் சிறந்த மொழி. நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.